ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நான் ₹1 கூட லஞ்சம் வாங்கியதாக கூறினால் நெருப்பில் குதித்து சாவேன். துரைமுருகன் ஆவேசமாக பேசியிருக்கிறார். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். இந்த 50 வருடத்தில் நான் யாரிடமும் லஞ்சம் வாங்கியது கிடையாது. நான் ₹1 கூட லஞ்சம் வாங்கினேன் என கூறினால் இங்கேயே நெருப்பில் குதித்து சாவேன். நான் ஒரு பெண்ணிடம் தப்பாக நடந்து கொண்டேன் என்று யாராவது கூறினால் நான் தூக்கு போட்டு செத்து போவேன். ஒழுக்கம் வேண்டும், மக்களுக்கு பயந்து தொண்டு செய்ய வேண்டும் என்று வேலூர் மாவட்டம் காட்பாடி கிளித்தான் பட்டறையில் பரப்புரையின் போது துரைமுருகன் பேசியிருக்கிறார். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளரும் திமுக கழக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் இன்று கிளித்தான் பட்டறை பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது சிலம்பம் சண்டை, சுருள்வாள் சுற்றுதல், கத்தி சண்டை, பல்வேறு விதமான பொம்மை நடனங்கள் மற்றும் மேளதாளங்கள் முழங்க பொதுமக்கள் துரைமுருகனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தாங்க. அப்போது துரைமுருகன் பேசியிருக்கிறார். நான் இந்த பதவியில் இருந்த காலகட்டத்தில் ஒரு 40-50 வருஷத்தில் நான் யாரிடத்திலாவது ஒரே ₹1 கூட லஞ்சம் வாங்கினேன்னு காட்ட சொல்லுங்க பார்ப்போம். நான் இங்கேயே நெருப்பில் குதித்து சாவுறேன். ₹1 கூட நான் வாங்கினது கிடையாது. அதே மாதிரி அவன் ஒரு பொண்ணோட அசிங்கமாக ஒரு தப்பாக நடந்துக்கிட்டான்னு யாராவது சொன்னால் நான் தூக்கு போட்டு செத்து போயிடுவேன். ஆகினால ஒழுக்கம் வேண்டும், ஒழுக்கம் இருக்கணும், மக்களுக்கு பயந்து தொண்டு செய்யணும். இந்த இரண்டையும் செய்கிறப்ப தான் மக்கள் நம்மை வாழ்த்துவாங்க, இல்லைன்னா லோலாயினுருவாங்க. ஆகினால இத்தனையும் செய்கின்ற எனக்கு இந்த முறையும் நீங்கள் தவறாமல் உதயசூரன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று பரப்புரையில் துரைமுருகன் கூறியிருக்கிறார். முன்னதாக துரைமுருகன் 2 நாள் முன்பு பரப்புரையில் பேசும்போது தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும், அவ்வாறு ஆட்சி அமைந்தவுடன் தற்பொழுது வழங்கப்படும் அனைத்து நலத்திட்ட உதவிகளும் தொடர்ந்து வழங்கப்படும். காட்பாடி பகுதியில் 37,000 பேர் மகளிர் உரிமை தொகை பெறுகின்றனர். மகளிருக்கான உதவித்தொகையை ₹2,000 உயர்த்தி வழங்கப்படும். பள்ளி மாணவர்களுக்கான காலை சிற்றுண்டி 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கிக் கொள்ள ₹8,000 மதிப்பு கூப்பன் வழங்கப்படும். தற்போது கேஸ் தட்டுப்பாடு உள்ள நிலையில் இந்த கூப்பனை கொண்டு மின்சாதன அடுப்பு வாங்கலாம். திருவள்ளூர் நகரில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் பணி முடிஞ்சு விட்டது. தேர்தல் முடிந்தவுடன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும்னு துரைமுருகன் சொல்லியிருக்கிறார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.